உங்கள் நார்மல் மிஷினில் பாபினில் நூல் சுற்றுறதுக்கு பாபின் வைண்டரை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ் வீல் மேலே பாபினை சுற்ற விட்டு பாபினில் நூல் சுற்றுவீங்க. இப்போ நான் சொல்கிற டிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பெடல் மிஷின்னாலும் எளிமையாக நூல் சுற்றலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 இன்ச் ப்ளைவுட் எடுத்திருக்கேன். ப்ளைவுட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சும் அகலம் 3 இன்ச்சும் இருக்குது. இப்போ இந்த ப்ளைவுட்டை மிஷினோட பலகை பெல்ட் ஹோல்ஸுக்கு பக்கம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தபடியாக ஓல்டு மாடல் பெல்ட் டைப் பவர் மிஷினில் வர பாபின் வைண்டரை சக்கரத்தில் ரப்பர் அனப்பான் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடுவோம். இப்போ அந்த பாபின் வைண்டரை லாக் பண்ணிவிட்டு மிஷினோட பேலன்ஸ் வீலில் படுற மாதிரி ஏற்கனவே நம்ம பலகையில் ஃபிட் பண்ணியிருக்கிற ப்ளைவுட் மேலே பாபின் வைண்டரை ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இங்கே ஒரு பெரிய சைஸ் ஆணி அடிச்சுக்கிடுவோம். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்ட நூலை அந்த ஆணியில் சொருகிக்கிட்டு பாபின் வைண்டரில் உள்ள டென்ஷன் வழியாக கொண்டு வந்துட்டு இப்போ பாபினில் ஒரு 5 சுற்று சுற்றிட்டு பாபினை பாபின் வைண்டரில் சொருகி லாக் பண்ணி மிஷினோட பேலன்ஸ் வீலில் சுற்றி பார்க்குறேன். பாபினில் நூல் சுற்றுது. அடுத்தபடியாக மிஷினில் மோட்டார் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். பாபின் பெர்ஃபெக்டாக நூல் சுற்றுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.